நான் அவளோட ஹஸ்பண்ட். எனக்கு எல்லா இடத்துலயும் பேச உரிமை இருக்கு. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, எங்க பேசணும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ற உரிமை உங்களுக்கு இல்ல என்று விரல் நீட்டி அம்பிகாவை எச்சரித்தான் சர்வா. அவனுக்கு இதில் சம்பந்தம் இல்லை என்றாலும் அவனை திட்டியாவது தனது கோபத்தை குறைத்துக் கொள்ளலாம் என அம்பிகா நினைத்திருக்க, இப்போது அவனும் எதிர்த்து பேசியதில் அவருக்கு பெரும் அவமானம். மீண்டும் அவனை திட்டுவதற்கு அவருக்கு தைரியம் வரவில்லை. இன்னொரு புறம் குணசேகரன், வேதிகா கூட அவனை எதிர்த்து பேச முடியாமல் அமைதியாக நின்றனர். சர்வாவை முடிந்தவரை முறைத்த அம்பிகா, பாரு எப்படி பேசுறான்னு. அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அமைதியா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு என்னையே எதிர்த்து பேசுறான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா வேதிகா? எதுக்காக அவன் சொல்றதையெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க என்று அடுத்து வேதிகாவிடம் கத்த ஆரம்பிக்க, அம்மா போதும், தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த ஆஃபரை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணது என்னோட முடிவு. அவன் சொன்ன எல்லாத்துக்கும் நான் ஏன் தலையாட்ட போறேன்? அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்ன ஃபோர்ஸ் பண்ணி முடிவெடுக்க வைக்க? இது முழுக்க முழுக்க என்னோட முடிவுதான் என்று வேதிகாவும் கத்திவிட, இந்த வீட்ல வர வர எனக்கு மரியாதையே இல்லை. என்ன பேசினாலும் எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வரீங்க என்று முணுமுணுத்துக் கொண்டே அம்பிகா அங்கிருந்து சென்றுவிட, குணசேகரனும் பின்னாடியே சென்று விட்டார். பாதி சாப்பாட்டோடு எழுந்த வேதிகா தனது பையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்ப சர்வா பின்னால் ஓடி வந்தான். அவள் காருக்குள் நுழையும் முன் தடுத்து நிறுத்தியவன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான். நீ சொல்ற எதையும் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு என்று கோபமாக கூறினாள் வேதிகா. அண்ட் நீ சொன்னதை நான் கேட்டுட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இந்த ஆஃபரை வேண்டான்னு சொன்னது முழுக்க முழுக்க என்னோட முடிவுதான். நீ சொல்லலேனாலும் நான் அதைத்தான் செஞ்சிருப்பேன், சரியா என்று தனது முடிவை அவனுக்கு தெளிவாக கூறினாள். ஆனா நான் சொல்றத என்று சர்வா மீண்டும் பேச ஆரம்பிக்க, என்ன ஆனா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீதான். நீ மட்டும் என் வாழ்க்கைக்குள்ள வராம இருந்திருந்தா இன்னைக்கு நான் நிம்மதியா இருந்திருப்பேன். அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்து என் வாழ்க்கைய மொத்தமா நீ அழிச்சிட்ட. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாத்தா என் மேல பாசமாதான் இருந்தாரு. கம்பெனியை முழுக்க முழுக்க என் கையில கொடுத்துட்டு ரிட்டையர் ஆகிற அளவுக்கு அவர் யோசிச்சு வச்சிருந்தாரு. நீ குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்து இப்ப அவர் ரிட்டையர் ஆகிறதும் தள்ளி போய் கம்பெனியும் தீரஜ் கைக்கு போக போகுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நீதான் என்னோட பேட் லக். நீ வந்த அப்புறம்தான் எல்லாமே மாறுச்சு என்று வேதிகா கோபத்தில் பேசிக்கொண்டே போக, நாள் முழுக்க சித்ரா மாதிரி பிரவீன் மாதிரி ஆட்களோட பழகினா உன் புத்தி இப்படிதான் போகும். எதையும் நல்லதா பார்க்கணும்னு உனக்கு தோணவே தோணாது. நான் உன் வாழ்க்கைக்குள்ள எந்த பேட் லக்கையும் கொண்டு வரல, இதெல்லாம் உன்னோட கற்பனை என்று சர்வாவும் கோபத்தில் பேச, வேதிகா கலங்கிய கண்களோடு, வாய மூடு, கெட் லாஸ்ட், என் முன்னாடியே வராத, தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டு போயிடு என்று கத்திவிட்டு காரில் ஏறி கிளம்பி விட்டாள். அவள் சென்ற பிறகும் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகள் அவன் காதுக்குள் ஒலித்துக்கொண்டே இருக்க, இந்த நிமிடமே நான் தான் டைகர் என்று சொல்ல அவன் மனம் துடித்தது. இருந்தும் தன்னை அடக்கிக் கொண்டான். இன்னும் எத்தனை நாளைக்கு எல்லாத்தையும் மறைச்சு இப்படி மோசமான வாழ்க்கை வாழணும்னு தெரியல என்று நொந்து போனவன் காரை நோக்கிச் சென்றான். குறைந்தபட்சம் இப்போது சூர்யாவிடமாவது தனது அப்பா மரணத்தில் சந்தேகம் இருப்பதை கூறிவிட்டான். இல்லையெனில் அந்த அழுத்தமே இந்நேரம் சர்வாவை உருகுலைத்திருக்கும். மற்ற விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் காரை கிளப்பி இருந்தான். அவன் கண்டுபிடிக்க வேண்டிய மர்மங்கள் இன்னும் நிறைய மீதமிருக்க, தன்னுடைய அடையாளத்தை இன்னும் சில நாட்களுக்கு மறைக்கத்தான் வேண்டும் என்பது சர்வாவிற்கும் தெளிவாக புரிந்தது. பின் சிறிது நேரத்தில் தன்னுடைய ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தான் சர்வா. நாள் முழுவதும் வேலை செய்தவன் இரவு சோர்ந்து கிளம்பலாம் என்று நாற்காலியிலிருந்து எழுந்திருக்க, மே கமெண்ட் சார் என்று கதவை தட்டிவிட்டு கையில் ஃபைலோடு உள்ளே நுழைந்தாள் மாயா. சர்வா அவளை என்னவென்பது போல பார்க்க, சார் கான்ட்ராக்ட் காப்பி கொண்டு வந்திருக்கேன், சைன் பண்ணியாச்சு என்று அதை அவனிடம் கொடுக்க, அந்த ஃபைலை வாங்கி படிக்க ஆரம்பித்தான் சர்வா. அடுத்த நொடியே அவன் கண்கள் சுருங்க, ஹாஃப் பேமெண்ட் பண்ணிட்டாங்களா? இதுல அமௌண்ட் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு என்று கேட்டான். ஆக்சுவலி சார், கிளையன்ட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கான்ட்ராக்ட்ல கொடுத்ததை விட இப்போ அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. அவங்க அந்த எக்ஸ்ட்ரா குவான்டிட்டிக்கும் சேர்த்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அதான் அமௌண்ட் அதிகமாக இருக்கு. ஆனால் கான்ட்ராக்ட்ல அவன் முன்னாடி கொடுத்தது தான் இருக்கு என்று அவள் சொல்ல, குழப்பமாக பார்த்தவன், ஏன் மாத்தல? அமௌண்ட் மட்டும் அதிகமாக வந்திருக்கு, நம்பர்ஸ் மாத்தணும் இல்ல? அண்ட் நம்மகிட்ட இப்போ எவ்வளோ ஸ்டாக் இருக்கு என்று வரிசையாக கேள்விகள் கேட்டான். அது ஈவினிங் தான் அவங்க மெசேஜ் வந்துச்சு.
அதனால புது கான்ட்ராக்ட் ரெடி பண்ண முடியல. ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடி சொன்ன குவான்டிட்டி நம்மகிட்ட இருக்கு. அதை மண்டே டெலிவரி பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா கேட்டது மட்டும் நம்ம ரெடி பண்ணணும் சார் என்று விளக்கமாக மாயா கூற, தலையாட்டிய சர்வா ஃபைலை டேபிள் மீது வைத்துவிட்டு, ஓகே நம்ம மண்டே பார்க்கலாம் என்று சொல்லி கிளம்ப தயாராக மாயா அப்படியே நின்றாள். என்னாச்சு என்று சர்வா மீண்டும் கேட்க, நோ சார், ஒன்னுல, குட் நைட் என்று படபடப்பாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட, சர்வாவும் அங்கிருந்து கிளம்பியவன் நேராக காருக்கு வந்து சேர்ந்தான். ஆனால் காரில் ஏறிய பின் வீட்டுக்கு செல்ல ஏதோ ஒன்று அவனை தடுத்தது. காலையில் வேதிகா அம்பிகா இருவரோடும் சண்டையிட்டது ஞாபகம் வர, கண்டிப்பா எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க என நினைத்தவன் நேராக விக்ரமனின் ரெஸ்டாரண்ட்டுக்கு வண்டியை செலுத்தினான். அங்கு சாப்பிட்டு முடித்ததும் பணம் செலுத்தியவன் தனது டைகர் மெம்பர்ஷிப் கார்டை அங்கு பயன்படுத்தவில்லை. அதை பயன்படுத்தினால் தேவையில்லாமல் அனைவரின் கவனமும் அவன் பக்கம் திரும்பும். கூடவே கார்டை பயன்படுத்த பழகிவிட்டால் தன்னுடைய செலவு செய்யும் பழக்கம் மாறிவிடும். அதிகமாக செலவு செய்ய அதுவே தன்னை தூண்டிவிடும் என பலவாறு யோசனை செய்தவன் இப்போதெல்லாம் மிகவும் கவனமாகவே டைகர் மெம்பர்ஷிப் கார்டை கையாண்டான். மீண்டும் காருக்கு வந்தவன் தனது காருக்கு பின்னால் ஒரு பிளாக் கார் நிற்பதை சைட் மிரர் வழியாக பார்த்தான். ஆபீஸிலிருந்து கிளம்பிய போதே அந்த காரை கவனித்திருந்தான். அங்கிருந்து இப்போது வரை அந்த கார் அவனையே பின்தொடர்ந்து வந்திருப்பதில் சர்வாவிற்கு லேசான சந்தேகம் இருந்தும் அதை பற்றி பெரிதாக எடுத்துக் கொள்ளாதவன் அங்கிருந்து கிளம்பினான். சிறிது நேரம் கழித்து மீண்டும் சைட் மிரரில் பார்க்க அந்த கருப்பு கார் அவனை பின்தொடரவில்லை. அதில் நிம்மதியடைந்த சர்வா சிறிது தூரம் சென்று இருக்க, திடீரென வேறு ஒரு வழியிலிருந்து வந்து மீண்டும் அவனை பின்தொடர்ந்தது அதே கார். இப்போது சர்வாவிற்கு ஏதோ தவறாகப்பட்டது. ஏற்கனவே ஆகாஷ் ரவுடிகளை அனுப்பியிருந்ததால் மீண்டும் அவ்வாறு ஏதாவது முயற்சி செய்கிறானோ என்று சந்தேகம் வர, அவனுக்கு அவன் கம்பெனி பிரச்சனையே பெருசா இருக்கு, இதுக்கு நடுவுல என்ன பத்தி எப்படி யோசிப்பான் என்றும் தோன்றியதில் வந்த காரை பார்த்து கொண்டே தனது காரை ஓட்டினான். வேண்டுமென்றே பல முறை அங்கும் இங்கும் அவன் மாறி மாறி திருப்ப அந்த கருப்பு காரும் அவனை அதே போல பின்தொடர்ந்தது. அதுவரை இருந்த சந்தேகம் இப்போது சர்வாவிற்கு உறுதியானது. யாரோ தன்னை வேண்டுமென்றே பின்தொடர்வதை புரிந்து கொண்டவன் ஓரிடத்தில் காரை நிறுத்திவிட்டு காரிலிருந்து இறங்க, அந்த காரும் அவன் பின்னாலேயே நின்றது. சட்டை கையை மடித்துவிட்டு கொண்டே, ஏய் யாரது, வெளியில வாங்க, யாருன்னு கேட்கிறேன்ல என்று கேட்டுக்கொண்டே அந்த காரை நோக்கி செல்ல, கார் கதவை திறந்து வேகமாக வெளியில் வந்தான் பவானி. கோபத்தோடு வந்த சர்வா அடிப்பதற்கு கையோங்கி இருக்க, பவானியை பார்த்ததும் கையை இறக்கினான். கூடவே அந்த காரின் மறுபக்கம் இருந்து தயங்கி தயங்கி விக்டரும் இறங்கி இருக்க, இருவரையும் முறைத்தான் சர்வா. வேகமாக இருவரும் அவன் காலடியில் வந்து விழுந்து, பாஸ் பாஸ் என்று தங்களது பணிவை காட்டிட எரிச்சலான சர்வா, எந்திரிங்க முதல்ல, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அது பாஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் என்று தலை குனிந்திருந்த விக்டர் தடுமாற்றத்துடன் சொன்னான். இருவரையும் கண்டுகொள்ளாத சர்வா மீண்டும் தனது காரை நோக்கி சென்றபடி, விக்ரமன் உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருப்பார்னு நினைக்கிறேன், எதுக்கு தேவையில்லாம என் பின்னாடி வரீங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க என்று சொன்னான். பவானி விக்டர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு மீண்டும் சர்வாவின் அருகில் ஓடி, பாஸ் பாஸ் உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ், பாஸ் எங்க கூட ஒரு 2 நிமிஷம் பேசுங்க என்று கெஞ்சினான் பவானி. இன்னொரு புறம், பாஸ் ப்ளீஸ் பாஸ், நான் அன்னைக்கு பண்ணதுக்கு உங்ககிட்ட மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன், நீங்க எனக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி நினைச்சு 2-3 நாளா என்னால நிம்மதியா இருக்க முடியல, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க என்று விக்டரும் கெஞ்சும் குரலில் சொல்ல, சர்வாவிற்கு இருவரையும் பார்த்து கோபம் வந்தாலும் என்னதான் இவர்கள் பேச வேண்டும் என்று ஆர்வமும் மேலோங்கியதில் சில நொடிகள் அவர்களை கெஞ்சவிட்டு பிறகு பெருமூச்சுடன், சரி வந்து என் கார்ல ஏறுங்க என்று கூறிவிட்டு காருக்கு செல்ல, விக்டர் பவானியை பார்த்து லேசாக சிரித்தான். டைகரோடு ஒன்றாக அமர்ந்து பேசப்போகிறோம் என்பதில் இருவருக்கும் பெரும் மகிழ்ச்சி. வேகமாக இருவருமே சர்வா பின்னாலேயே ஓடி காரில் ஏறிக்கொண்டனர். சர்வா பின்னால் சீட்டில் அமர்ந்திருக்க, பவானி டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். முன்னால் இருக்கும் இன்னொரு இருக்கையில் விக்டர் அமர, போனை பார்த்து கொண்டே இருவரையும் ஒரு நொடி பார்த்த சர்வா, விக்ரமன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னார் தானே, நான் எதுவும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லைல்ல என்று கேட்டான். உடனே தலையாட்டிய விக்டர், நீங்க எப்போ டைகர்னு எல்லார் முன்னாடியும் சொல்ல போறீங்க என்று கேட்டான். அதில் ஒரு நொடி அவனை நிமிர்ந்து பார்த்த சர்வா மீண்டும் தனது போனை பார்த்தபடி,
நமக்குள்ளேயே ஒரு ஸ்பை இருக்கான். அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னோட அடையாளத்தை வெளியில காட்ட முடியாது. அதனால நீங்க 2 பேரும் வாயை மூடிட்டு இருக்கணும். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது அவ்வளவுதான் என்று சர்வா மிரட்டுவது போல கூற, நீங்க கவலைப்படாதீங்க பாஸ், இந்த சீக்ரெட் எப்பவுமே சீக்ரெட்டா இருக்கும், இது என்னோட ப்ராமிஸ் என்று கூறினான் விக்டர். சர்வா அதை கேட்டு தலையாட்டி விட்டு மீண்டும் தனது போனிலேயே ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். பவானியை ஒருமுறை பார்த்து விக்டர் பெருமூச்சுடன், பாஸ், நாங்க 2 பேரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் வந்தோம். நீங்க யாருன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். என் அம்மா மேல சத்தியமா நான் எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன் என்று விக்டர் பயத்தோடு சொல்ல, ஆமாம் பாஸ் என்று தானும் உடன் சேர்ந்து கொண்ட பவானி, தயவு செஞ்சு இந்த 2 பேரையும் மன்னிச்சிடுங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். எப்பவுமே உங்க காலடியில இருப்போம் என்று கூறினான். இருவரும் மாறி மாறி பேசுவதில் இறுதியாக நிமிர்ந்து பார்த்த சர்வா, சரி, நான் உங்க 2 பேரையும் மன்னிக்கிறேன். ஆனா அதுக்காக நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை இல்லாம தப்பிக்க முடியாது. எனக்கு எப்பெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ அப்ப உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன், புரிஞ்சுதா என்று சொல்ல, கண்டிப்பா பாஸ், எங்களை மன்னிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று விக்டர் பவானி இருவரும் கோரஸாக கூறினர். கூடவே இருவரும் மேலும் ஏதோ பேச வர கை நீட்டி தடுத்த சர்வா, பேசி முடிச்சாச்சுல, கொஞ்சம் காரை விட்டு இறங்குறீங்களா, நான் கிளம்பணும் என்றான். ஓகே பாஸ், நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடுங்க பாஸ், நாங்க வரோம் என்று வேக வேகமாக கூறிவிட்டு இருவரும் கீழே இறங்கிவிட சர்வா மீண்டும் டிரைவர் சீட்டில் சென்று அமர்ந்தான். கிளம்பும் முன் சர்வாவிடம் வந்த விக்டர், பாஸ், உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி நீங்க தனியா வெளியில சுத்திக்கிட்டு இருக்காதீங்க, அது கொஞ்சம் ரிஸ்க். உங்களுக்கு ப்ரொடெக்ஷனா நாங்க எப்பவுமே கூட வரலாமா? எக்காரணத்தை கொண்டும் உங்க பக்கத்துல வந்து உங்ககிட்ட பேச மாட்டோம், ஆனா தூரத்துல இருந்து உங்களை பத்திரமா பார்த்துப்போம் என்று கேட்டான். அதில் நிமிர்ந்த சர்வா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.